வார்த்தை தோன்றும் இடம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வார்த்தை, இறை வார்த்தை தோன்றும் இடம், இறை வார்த்தை ஒதுக்கிய இடம். இறை வார்த்தை என்பது கற்பனையில் எழுதப்பட்ட ஒன்று அல்ல, அல்லது இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து எழுதினது அல்ல, இல்லை இரண்டாம் வட்டிக்கால் சங்கம் என திருச்சபை கூடி எழுதினது உண்டு அல்ல. இறை வார்த்தை என்பது கடவுளுடைய வார்த்தை என்பது கடவுள்கிட்ட வந்தது. அது பரிசுத்தாயின் உந்துதலால் அது எழுதப்படுகிறது. எல்லா இறை வார்த்தைகளும் தூய ஆவினால் ஒன்று சேர்க்கப்படும் என்று சொல்லி நாம் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். ஒன்றுக்கொன்று துணை இல்லாமல் போகாது என்று ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது? அங்கே ஏசாயா 55:10-11 இறுதின்னு சொல்லுவார், என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் அப்படியே இருக்க சொல்றார். அப்போ இந்த வார்த்தை எங்கிருந்து கிளம்புகிறது, உதிக்கிறது, தோன்றுறதுன்னா ஆண்டவருடைய வாய் நின்று அந்த வார்த்தை வருகிறது. கடவுள் சொல்லுகிறார். அதே மறுபடியும் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 4:4 மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான். அப்போ வார்த்தை என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, மனிதர்கள் ஒன்று சேர்ந்து உண்டாக்கியதல்ல. மாறாக இந்த வார்த்தை என்பது வல்லமைமிக்க உயிருள்ள அழியாத வார்த்தை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடவுள் வாய் நின்று வந்தது. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தியவர், இதையெல்லாம் மக்களுக்கு தெரிவித்தவர், அறிவித்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவர் சொன்னால் அது ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று திருப்பாடல் 33:9 வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆகவே இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? மனிதனிடத்திலிருந்து வரவில்லை, கடவுள் வாய் நின்று வருது என்பதை அறிவோம், அறிக்கை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.